வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நவம்பர் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் கணிப்பு. நவம்பர் 27, 28ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தகவல். நெல்லையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் மோதிக்கொண்ட நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மோதல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு. சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதிமுக தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ரஜினியுடன் அரசியல் குறித்து பேசியதாக சீமான் பேட்டி. தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கருத்து. சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நாங்க உங்க 2 பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா சங்கி என்றால் நண்பன். நடிகர் ரஜினியை சந்தித்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சங்கி என்றால் தோழர் சொல்லுவாங்க. சங்கின்னா நண்பன் இருக்குது. முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கு எதிரான நில மோசடி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கை ரத்து செய்யக்கோரி சுரேஷ் ராஜன் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை சாலிகிராமத்தில் நடிகை சீதா வீட்டில் 2.5 சவரன் நகை திருட்டு. வீட்டு பணியாளர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார். சென்னையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு ஜாமீன் மறுப்பு. மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அவுட் சோர்சிங் முறையிலான பேராசிரியர் நியமன அறிவிப்பை திரும்பப் பெற்றது அண்ணா பல்கலைக்கழகம். பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு. தமிழ்நாட்டில் நாளை கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தொடர் மழையால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். வண்ணாங்குண்டு உள்ளிட்ட கிராமங்கள் தவிப்பு. டெல்லியில் காற்று மாசை தடுக்க அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தவில்லை. வாகன போக்குவரத்தை தடுக்க டெல்லி காவல்துறையும் அரசும் தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். பண மோசடி வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய முன்னாள் IPS அதிகாரி ஜாபர் சேட்டின் மேல்முறையீட்டு வழக்கு விரிவாக விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வரும் திங்கட்கிழமை கடலூர், நாகப்பட்டினம் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
அவற்றுடன் தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் ரகுநாதபுரம், வண்ணாங்குண்டு உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. விளைநிலங்களே தெரியாத அளவிற்கு நீர் தேங்கியிருப்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு இதனை கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பாம்பன் பாலம் அருகே தெற்குவாடியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு 3 குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளன. அங்கிருந்த மக்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடல் மட்டம் அதிகரித்ததால் மழைக்காலங்களில் இத்தகைய சேதம் ஏற்படுகிறது எனவும் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தரமணி, கோவையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1,00,000 சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ப இடவசதியுடன் கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தில் நின்றபடி டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த டைடல் பார்க் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. பெரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 18 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் பொறியியல் பரிசோதனை கூடம், காப்புரிமை வசதி, மேம்பட்ட பயிற்சிக்கான வசதிகள் இடம்பெற்றுள்ளன.